கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்து போயிடுச்சு. கர்த்தர் நடத்துவார்கள். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, அவர் சகலத்தையும் அதிகதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாளைய தினத்துல என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நாளைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன தேவை இருக்குதுன்னு அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். இன்று இரவு என்ன நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். ஒன்று கூட நம்மளால கண்டுபிடிக்கவே நம்ம வாழ்க்கையில முடியவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அதினதின் காலத்திலே ஒவ்வொரு காரியங்களும் நம்ம வாழ்க்கையில அவர் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல சொல்றாரு, அவர் கேட்கிறாரு, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதுனால ஒரு பலனும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா காலமும் சமயமும் யாருடைய கரத்துல இருக்குன்னு சொன்னா அது கர்த்தருடைய கரத்துல இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கரத்துல வைத்துட்டு எனக்கு இன்னைக்கே இது நடக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பிரயாசப்படுகிறதுனால ஒரு பலனும், அது குறித்து வருத்தப்படுகிறதுனாலோ துக்கப்படுகிறதுனாலோ ஒரு பிரயோஜனமும் நம்ம வாழ்க்கையில கிடையவே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் கேட்டீங்கன்னா அவர் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குதோ இதுவரையில நான் ஜெபிக்கிறேன், ஆனா என் ஜெபத்துக்கு பதில் வரல. ஏன் வரலன்னா அதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நான் அழுகுறேன், நான் புலம்புறேன், என் ஜெபம் ஏன் கேட்கப்படல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல அது வந்திருக்கிறது. ஆனா அதுக்கு உண்டான காலம் இன்னும் வரல. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு உண்டான காலம் வரும்போது நிச்சயமாய் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அதுக்கு உண்டான பதில் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரசங்கி 8ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்றாரு, இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ஒருவரால கூட என் வாழ்க்கையில இது நடக்க போகுது, நாளைக்கு இது நடக்க போகுது, அடுத்த வருஷம் வாழ்க்கையில இது நடக்க போகுதுன்னு ஒருவரால கூட எனக்கு சொல்ல முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அது எல்லாவற்றும் கர்த்தர் கரத்துலதான் இருக்கு. அவர் மாத்திரம்தான் எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை என்னைக்கு கொடுக்கணுமோ, எனக்கு உண்டான காரியங்களை என்னைக்கு எனக்கு ஜெயமாக்கி கொடுக்கணுமோ, எனக்கு உண்டான வேலை எனக்கு எப்போது தரணுமோ அப்போதுதான் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவர் கூட, ஒரு மனுஷனால கூட என் வாழ்க்கை இதுதான் நடக்க போகுதுன்னு ஒருத்தரால் சொல்லவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்துல 6ஆம் வசனம் சொல்லுது, ஆமென். ஹல்லேலூயா. எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. ஆதால் மனுஷனுக்கு நேரின சஞ்சலம் மிகுதி. அநேக சஞ்சலங்கள் வரலாம், ஆனாலும் அதுக்கென்று ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதின் காலத்துல எதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ அது எல்லாம் நம்ம அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். ஒரு நேரத்துல நமக்கு பலவீனத்தை கொடுப்பாரு, அந்த பலவீனம் நம்ம அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். சில நேரத்துல சில நிறுத்தங்களை கர்த்தர் கொடுப்பாரு, அதை அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். ஏன்னா எல்லா காரியத்துக்கும் காலம் அவர் கையில இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா காரியத்துக்கும்
எல்லா காரியத்துக்கு காலமும் நியாயமும், அதனால் மனுஷனுக்கு நேரிட சஞ்சலம் அதிகம்தான். ஆனாலும் கூட எல்லாவற்றுக்கும் காலத்தையும் நேரத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே பிரசங்கில 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு, ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் காலமும் சமயமும் இருக்கு. அது யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா அது கர்த்தர் கிட்ட இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றுக்கும் அவர் காலத்தை வைத்திருக்கிறாரு. அந்த காலத்துக்கு உண்டான பதிலை கர்த்தர் அதனது நேரத்துலதான் கொடுப்பாரு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அதனது நேரத்துல நேர்த்தியா செய்கிற தேவன் அவர். ஆமென், அல்லேலூயா. அது ஒருவரால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமென். அப்போ அந்த அதே 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல இருந்து படிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய அனுமதி இல்லாத என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. ஆமென், அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்குதுன்னா அவர் அனுமதிச்சதுனாலதான் என்னுடைய வாழ்க்கையில அது நடக்குது. ஏன்னா எல்லாவற்றுக்கும் காலத்தை அவர் வைத்திருக்கிறார். அத சொல்றாரு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறப்பதற்கு ஒரு காலம் உண்டு. பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு இறக்கதான் போகும்போது அதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்டுவதற்கு ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. நீ புலம்பி அழுது கண்ணீர் வடிச்ச, ஆனா அதுக்கும் உனக்கு மகிழ்ச்சி ஆகுங்கிற காலத்தை கர்த்தர் ஒரு நாளைக்கு வச்சிருக்காரு. அதுக்குதான் சொல்றாரு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன் நீ நினைக்கலாம், ஆனா அதுக்கு கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்காரு. நீ இழக்க வேண்டிய சூழ்நிலை, நீ இழக்க வேண்டிய காணாது, அதனால நீ இழந்திருக்கிற, ஆனா மறுபடியும் கர்த்தர் அதை உனக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு எனக்குள்ள ஒரு சண்டை வந்ததுன்னா அது வர வேண்டிய சூழ்நிலை. ஆமென், அல்லேலூயா. அது சமாதானப்படுத்துகிற காலமும் வரும். ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் காலத்தை சமயத்தை வைத்திருக்கிறார். அதினதின் காலத்தில் அதனின் நேரத்துல அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். இதெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா, அதே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் எனக்கு ஒரு காலத்து ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு, ஏன் சில காரியங்களை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உன் வாழ்க்கையில நான் அனுமதிக்கலன்னா நீ எனக்கு பயப்பட மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. நீ எனக்கு பயந்து என் சமூகத்துக்கு வரணும்னு சொன்னா இதெல்லாம் உன் வாழ்க்கையில நான் அனுமதிச்சா மாத்திரம் தான் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரே ஆசீர்வாதமே, ஒரே சந்தோஷமே, ஒரே
ஆண்டவருக்கு பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். ஆண்டவரை தேட மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். இப்பவே கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா நமக்கு தலைக்கால் தெரியல. நான் தான் இந்த இடத்துல ஆதி முதல்ல பணக்கார நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாருன்னு சொன்னா எதற்காகன்னு சொன்னா என் சமூகத்துல நீ பயந்து இருக்கும்படியாய் தான் உன் வாழ்க்கையில சில காரியங்களை நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. என் வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிக்கிறேன்னு சொன்னா அப்போ நான் ஆண்டவருடைய சமூகத்தை தேடணும், ஆண்டவரை நான் ஆராதிக்கணும், ஆண்டவருக்காக நான் உபவாசம் போடணும், சில ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கணும். அதுக்காக என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. அதனால என் வாழ்க்கையில சில காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் பல நெருக்கங்கள், பல வியாதிகள், பல விளைவுகள் என் வாழ்க்கையில அனுமதிக்கிறாருன்னு சொன்னா அப்போதான் நான் அவருடைய சமூகத்தை முதல்வன் சொல்லி அவருக்கு தெரியும். ஆமென். அப்போ அதெல்லாம் என் வாழ்க்கையில நெருக்கங்களை அனுமதிக்கும் போதெல்லாம் அவரை தேடி ஓடி வரேன், அவரை தேடி உபவாசம் பண்றேன், எல்லா காரியங்களும் அவருக்கு பயந்து நான் செய்யறேன். அப்போ இதெல்லாம் என் வாழ்க்கையில அனுமதிக்கலன்னு சொன்னா நான் கர்த்தருக்கு பயப்பட மாட்டேன்னு ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் கொடுக்கிறது எல்லாவற்றையும் எனக்குள்ள நிலைத்திருக்கும். ஆனாலும் கர்த்தர் என் வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிக்கிறாருன்னா அவன் என் சமூகத்துல பயந்து இருக்கபடியாக நான் அவனுடைய வாழ்க்கையில நான் அனுமதிக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. அதே பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்றாரு, சூரியனுக்கு கீழே நான் நியாய ஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. சகல எண்ணங்களையும் சகல செய்திகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியா தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று உள்ளத்திலே எண்ணியிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நியாயம் தீர்க்கும் காலமும் வரும். ஆமென், அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க என் வாழ்க்கையில மாத்திரம்தான் இவ்வளவு நெருக்கம், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், தேடுறேன், எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம்தான் இவ்வளவு உபத்திரம். அவங்க அவ்வளவு செய்யறாங்க, ஆனா அவங்க நல்லாதான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு மாத்திரம் எல்லா பிரச்சனையும் தேடி 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 வருது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க நீ நினைக்காது, ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. அந்த காலத்துல உன்னையும் விசாரிப்பாரு, அவர்களையும் விசாரிப்பாரு. ஆண்டவரை தேடின உனக்கு ஒரு நியாயம் வரும், ஆண்டவரை தேடாம இருந்த அவர்களுக்கு ஒரு நியாயம் வரும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நியாயம் தீர்க்கிற காலம் நிச்சயமாய் வரும். அதுக்கு உண்டான காலத்தையும் கர்த்தர் கரத்துல வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. முன் நடந்ததோ இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். எப்ப நடந்திருந்தாலும் சரி அது ஒரு ஞாபகத்துல இருக்கும், ஒரு நாளைக்கு கண்டிப்பா அதை விசாரிப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்பொழுதுதான் நீ தெரிஞ்சுப்பீங்க நான் ஆண்டவர் ஆராதிச்சது நல்லதுன்னு சொல்லி. ஆமென், அல்லேலூயா. அடுத்த வசனத்துல பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கு அநீதி இருந்தது. சகல எண்ணங்களையும் சகல செய்திகளையும் நியாயத்திற்கும் காலம் இனி இருக்கிறபடியா சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே நான் எண்ணினேன் அப்படின்னு பிரசங்கில சொல்றார். ஆமென், அல்லேலூயா. இப்போ நியாயம் தீர்க்கிற காலம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அதுக்கு ஒரு நாள் காலத்தை கொண்டு வருவாரு. அந்த காலத்துல உங்களுக்கு உண்டான பதிலும் வரும், அவர்களுக்கு உண்டான பதிலும், துன்மார்களுக்கு உண்டான பதிலும் வரும், சன்மார்களுக்கு உண்டான பதிலும் வரும். ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் செய்வது எதுவோ அது யாருக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நமக்கு ஒரு நாள் கூட தெரியவே தெரியாது, நம்மளால அதை கண்டுபிடிக்கவும் முடியாது. எல்லாமே அது கர்த்தர் கையில தான் இருக்கு.
நடக்கலன்னு சொன்னா, ஏன் நடக்கலன்னு சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு தடை இருக்கு. அது ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். அது எப்ப உங்க கையில கொண்டு வரணுமோ அப்ப மாத்திரம் தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஆமென். அல்லேலூயா. அது உங்க கையில வரும்போது அது ஆசீர்வாதமா இருக்கும். வேற எந்த அந்த ஆசீர்வாதத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்க கூடாதுன்னு தான் ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் செய்ய நினைத்தது அதினதின் காலத்துல அவர் நேர்த்தியா செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.